எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு பார்க்குற மாதிரி ஒரு மோசமான மார்க்கெட்டை நான் பார்க்கவே இல்லைங்க சமீபத்தில். அது இறங்கியிருக்கிறது என்னமோ 167 பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கம்பெனி போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கேன். என்ன எல்லாருமாவா இறங்குவானுங்க? ஆல்மோஸ்ட் 30-40 கம்பெனி இறங்கி கிடக்கு போர்ட்ஃபோலியோவில். ஒருத்தவங்க கூட பச்சையாகவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாப்புல. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. எப்படிங்க அப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏங்க எல்லாத்துக்குமே தெரியுது, அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஆல்மோஸ்ட் 50 பங்குகளில் எத்தனையோ ஒரு 30-40 பங்குகளுக்கு பக்கம் உச்சத்தில் தான் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் 80% வந்து மார்க்கெட் மேலே வந்தப்போ அந்த பங்குகளும் மேலே தான் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு கேள்வி வருது. ஒருத்தர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போ நீ என்னத்துக்கு மற்ற பங்குகளை போய் நீங்கள் எடுத்து யோசித்து பார்த்து எடுக்கிறீங்க, நீங்கள் நிஃப்டி 50க்குள்ளேயே எடுத்துக்கிட வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ நீ என்னத்துக்கு மற்ற ஷேர்களெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே விடுற, நீ பாட்டுக்கு 4000-3000 கம்பெனி உனக்கு ப்ரோக்கரேஜ் வருது, உனக்கு லிஸ்டிங் ஃபீஸ் வருது, மார்க்கெட்டை பெருசு பண்ணுறோம், நீ லிஸ்டிங் பண்ண உள்ளே விடுறீல்ல. அப்போ அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு மொத்தமே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மொத்தம் எவ்வளவோ பங்குகள் அது மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி லிமிட் பண்ணி விட்டுட்டா இந்த தலைவலியே எங்களுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் தரப்பு வாதம் வைக்கிறாங்க. இனி என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் எல்லாம் தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உண்மையிலேயே நம்பலை. நான் போய் எடுத்து பார்த்தேன், நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் மொத்தம் 750 ஷேர்கள் இருக்குது. முக்கியமான பங்குகள்னு சொல்லிட்டு இந்த என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சே வந்து 750 பங்குகள் வச்சுருக்கு. அதில் 693 பங்குகள் இறங்கித்தான் இருக்குது. அதில் ஒரு கூட 2 பேர் எதுவும் மேலேயும் போகல கீழேயும் போகல. ஆக மொத்தம் 695 பங்குகள்னால பிரயோஜனம் இல்லை. மொத்தம் 750 பங்கு இருக்குது, அதில் 695 பிரயோஜனமே இல்லைன்னா இப்படி ஒரு மோசமான மார்க்கெட்டை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டுடேஸ் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த பேட் மார்க்கெட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். அதுவே நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நான் போய் பார்க்குறேன், 41 பேர் 50 பேர்த்துக்கு 41 பேர் இறங்கியிருக்கான், 9 பேர் ப்ளஸில் இருக்கான். அட சாமி, இன்னும் மோசமான சாதனை. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 18% இன்னைக்கு பங்குகள் மேல் நோக்கி ஏறி இருக்கு. 50க்கு ஆல்மோஸ்ட் 9 பேர் ப்ளஸில் இருக்கான். இதில் வெறும் 7% மொத்த மார்க்கெட்டுக்கு எடுத்து பார்க்கல, வெறும் 7% தான். ஸோ இன்னைக்கு உண்மையிலேயே இந்த லேட்டன்டிவ் டைனமிக் டைப் ஏதோ ஸ்ரீபிரிஸ்தன் டாடா இன்வெஸ்ட், ஆஹா இந்த டாடா இன்வெஸ்ட் பங்குகள் பார்த்தீங்களா நண்பர்களே, எத்தனையோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏறி இருக்கான், அதுவும் 4% ஏறி இருக்கா. இன்னைக்கு இந்த மோசமான மார்க்கெட்டில் ஓரளவுக்கு லாபம் கொடுத்த பங்குகளை இன்னைக்கு டாடா இன்வெஸ்ட் நல்ல பேர் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா. சமீபத்தில் கடும் சரிவு ஸ்பிளிட் என்பது பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பிளிட் அப்படின்ற நியூஸை வச்சுக்கிட்டு அவன் பறந்துட்டான் 650 டு ஆல்மோஸ்ட் 1200 அப்படின்ற ரேஞ்சுக்கு. அந்த பர்சன்டேஜ் பேசிஸில் பார்க்கணும், ஏன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் பர்சன்டேஜ் பேசிஸில் எங்கேருந்து ஏறினானோ அதே இடத்துல சமீபத்தில் பாவம் சரிஞ்சு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு ஏறிய பங்குகளில் இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்கு 4% ஏறி ஒரு மகிழ்ச்சி என்பது கொண்டு வந்திருக்கு. ஆனால் அந்த மகிழ்ச்சியை இன்னொரு குரூப், டாட்டாலேயே இன்னொரு குரூப் டாடா கேபிட்டல் அப்படின்ற பங்கு அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. நிறைய பேர் இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம், இந்த டாடா கேபிட்டலினுடைய ஐபிஓ வந்து 326 ரூபாய் அப்படின்றதுக்கு தான் நிறைய எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்பர் பேண்டில். ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு 325 ரூபாய்னு என்ன ஐபிஓ ப்ரைஸில் வந்ததோ அதே ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது. எது எப்படியோ எத்தனையோ பேர் இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ண முயற்சி பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலை, அந்த செலெக்ஷனில் அவங்க பெயர் வரல. ஆனால் தற்போது அதே ஐபிஓ விலையில் வந்து விழுந்திருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் மார்க்கெட்டில். எது பயங்கரமாக நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியோ அவனுக்கு தான் பயங்கரமாக கீழே விழுவானு. ஓரளவுக்கு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி வந்து ஏதாவது ஒரு 1 இயர்லோ அல்லது 2 இயர்லோ அப்படி தான் பெரும்பாலும் போய்கிட்டு இருக்கும். அப்புறம் அப்படியே ஏதாவது ரெக்கவரியாக இருக்குது, டைம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கால மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏகப்பட்ட ஷேர்கள் பயங்கரமாக ஏறிட்டானுங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி கரெக்ஷனு கண்ணா பின்னான்னு இருக்குது. இந்த ரோலெக்ஸ் ரிங்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு காலையில் பாசிட்டிவ்ல இருந்த பங்கு தான்
8% என்பது ஏறி இருக்கு. இந்த பங்கினுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அது ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனியாக மாறவே இல்லை. நஷ்டமடைகிற கம்பெனி இப்படி கேவலமாக ரொம்பவுமே மோசமாக கீழே விழுந்து ஷேர் ஹோல்டர்ஸை பாதிக்குது அப்படின்னா சரி, அது ஒரு நஷ்டமடைகிற கம்பெனி, கும்பா குட்டி அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி தற்போது வரைக்கும் ஒரு நஷ்டத்துக்கே போகலை. ஆனால் இதனுடைய பங்கினுடைய விலை எப்படி கீழே சரிவடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பயந்துருவீங்க. ஆல்மோஸ்ட் 300 ரூபாய் இருந்த பங்கு வெறும் 118 ரூபாய் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பங்கு மேல் நோக்கி ஏறுறதுனால ஸ்டாக் நியூஸ்களெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த பங்கு எப்போ நியூஸில் வந்திருக்கணும்னா எப்படி சரிவடைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அந்த சரிவான சமயத்திலே நியூஸில் வந்திருக்கணும். இந்த பங்கு வந்து ஒரு கடன் இல்லாத கம்பெனி, டெட் டு ஈக்விட்டி என்பது 0 அப்படின்னு காமிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் எதுலேயோ கொண்டே ஒரு 302 கோடி அப்படின்னு பணத்தை முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. எதில் கொண்டே வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த பங்கினுடைய விலைகள்லாம் இப்படி கடுமையான சரிவடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவன் ஏறினது ஓவராக ஆடிட்டாங்க. அது மார்க்கெட் ஏறும்போது நியாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10% 15%ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருந்தால் பரவாயில்ல. 2022 100 ரூபாய் இருக்க வேண்டியது 2024 பார்க்கும்போது 300 ரூபாய்ன்னு போக வேண்டியது. அப்புறம் இப்போ மறுபடியும் 100 ரூபாயில் வந்து உட்காந்துருக்கான் பாவத்தை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி எத்தனையோ பங்குகள் லாபம் கணக்கை வச்சு ஏதாவது ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த பங்குகள்லாம் வந்து மிகவும் தரத்தட்டி கீழே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதுக்கே வந்து விழுந்துட்டான். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் கடந்த 3 வருடங்கள்லாம் வந்து மார்க்கெட் பயங்கரமாக ஏறினது தான். நம்ம அப்போ அதை அனுபவிக்கல, கீழே வாங்கி மேலே விற்று அனுபவிக்கல, மேலே வாங்கி இப்போ கீழே விழுந்ததை அனுபவிச்சுட்டு கொண்டிருக்கோம். இனி மறுபடியும் எப்போ கீழிருந்து மேலே போகும் அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். இதே மாதிரி பல பேர்த்த கொடுமை பண்ணின நிகழ்வுகள்லாம் இருக்குது. இந்த HFCL அப்படின்ற ஒரு பங்கு அற்புதமான ஒரு ஏற்றம் தான். 60 ரூபா ரேஞ்சிலிருந்து 170 ரூபா அப்படின்ற ஒரு அற்புதமான ஏற்றம் தான். மறுபடியும் அந்த பங்கு இப்போ மறுபடியும் அதே 66 ரூபாயில் வந்து விழுந்திருக்கு. என்னையா உங்களுடைய அற்புதம் இப்படி கும்பா குட்டியாகி உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த HFCL லிமிடெடில் இன்னொரு செய்தி என்ன இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி 2 குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங் கொடுத்துட்டு போன குவார்ட்டரில் ஒரு டேர்ன் அரவுண்டு மாதிரி 1043 கோடி சேல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 656 கோடி மதிப்பிலான ஆர்டர் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த பங்கில் மாட்டியிருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னைக்கு விடுதலை அப்படின்றது தெரில. ஸோ மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு புல் ரன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த புல் ரன் இண்டெக்ஸில் வந்துடுச்சு. இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் ஏறி வந்துடுச்சு. ஆனால் பல்வேறு பங்குகள் ஏறி வர மாட்டேங்கிறான். ஆனால் தொடர்ந்து சரிவடைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ புல் ரன் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் புல் ரன் இருந்தாலும் மார்க்கெட்டில் மற்ற இடங்களில் புல் ரன் இல்லை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் தலையெழுத்து. பேசாமல் அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளுக்குள்ளேயே ஒரு வேளை உட்காந்துருக்கலாமோ அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மட்டுமே இருந்திருக்கலாமோ அப்படின்றது ஒரு தலையெழுத்தை நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று, அது ஏன் நாங்கள் எல்லோரும் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் இப்படி 40-50% பல பங்குகளை கிராஷ் பண்ணி விட்டுருக்கீங்க? இந்த சமயத்தில் தான் மறுபடியும் ஐபிஓனுடைய செய்திகள் எப்போது துவங்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து ஐபிஓ சம்மந்தப்பட்ட செய்திகளில் இன்றைக்கி 2 செய்திகள் என்ன இருக்குது. ஒன்று, வேக்ஃபிட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவங்களுடைய ஐபிஓ க்ளோஸ் டேட் என்பது டிசம்பர் 10 அப்படின்ற மாதிரி வருது. இந்த பங்கினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னென்னு பார்க்க போனால் நீங்கள் மனுஷனா அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்துங்க அப்படின்னாங்க. ஆமாம், நான் மனுஷன்தான் அப்படின்னா அப்படின்னு போய் பார்க்கும்போது முதல் நாள் இன்றைக்கி தான் ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை அப்படியே பாதியாக கிராஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ தற்போதைக்கு 8% அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த வேக்ஃபிட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற ஐபிஓ காமிச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டு பல காலம் ஆயிருக்கு. இதை பார்த்து நம்ம உலகமே பயந்தது அப்படின்னா மிகையாகாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ அப்படின்ற ஒரு ஐபிஓ. இந்த ஐபிஓவும் அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய ஐபிஓ, இதனுடைய க்ளோஸ் டேட்டும் டிசம்பர் 10 அப்படின்றது இருக்குது. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வெப்சைட்டுகளில் வலைதளங்கள் என்ன காமிச்சிக்கிட்டு இருக்குன்னா,
மிகவும் அதிகமாக 28%, அதாவது 2 ஐபிஓக்கள் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ அப்படின்னா இந்த கொரோனா ரெமடிஸ். எல்லாம் வித்துட்டு போகிற கேஸுக்கு தான். இதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே மொத்தமாக ஆஃபர் ஃபார் சேல், இதிலிருந்து வர்ற பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கம்பெனிக்கு போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான். பட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் விற்றாதானே அப்புறம் அந்த பங்கு மார்க்கெட்டுக்கு வரும். அதை யாராவது ஒருத்தர் வாங்கி விற்றுட்டு இருப்பாங்க. டாடா குரூப்ல எத்தனை பங்கு இருந்திருக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு டைமில் விற்கிற மாதிரி வரும், மறுபடியும் திருப்பி கூட வாங்குறதெல்லாம் உண்டு. இன்ஃபோசிஸ் சமீபத்தில் கூட பைபேக் பண்ணி அவங்களுடைய ஷேர்களை அவங்களே திருப்பி கூட வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நடப்பது உண்டு. ஸோ எது எப்படியோ இந்த ஐபிஓ மறுபடியும் இன்று துவங்கி இருக்கக்கூடிய இந்த 2 ஐபிஓக்களினுடைய ஹாப்பி நியூஸ் ஏதாவது வருமா அப்படின்றதான் இப்போ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணக்கூடிய பல்வேறு ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பு. என்னப்பா எல்லாரும் சாஃப்டாகவே இருக்கீங்க, உங்ககிட்ட ஆவேசம் என்பதே கிடையாதா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் 2 பங்குகள் ஜிஎன்எஃப்சி அப்படின்ற பங்குகள் ரொம்பவும் சாஃப்டாக சமீபத்தில் ரொம்பவுமே ஒரு குறுகிய இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கினுடைய விலையிலாம் ஏதாவது ஒரு ஆவேசம் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு ஆல்மோஸ்ட் 2022 லோ ப்ரைஸில் போய் விழுந்த பங்குகளுடைய செய்திகளில் இந்த குஜராத் நர்மதா வேலி ஜிஎன்எஃப்சி அப்படின்ற பங்கு இருக்குது. இது போக இன்னும் இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இதனுடைய 2022 லோ என்பது சார்ட்லேயே இல்லை. ஏன்னா அது லிஸ்ட் ஆனதே இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்ததே 2024 தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த பங்கு தற்போதைய லோ ரேஞ்சுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ ஸ்டேஷ்னரி செக்டரில் இருக்கக்கூடிய இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்பது இந்த செக்டரில் ஒரு லீடராக இருக்குது. எப்படின்னா இவன் ஒரு குவார்ட்டருக்கே 61 கோடி பண்ணுறான். இதே மாதிரி ஃப்ளேர் ரைட்டிங் அப்படின்றதும் இந்த ஸ்டேஷ்னரி ரிலேட்டடாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அவங்க வந்து ஒரு குவார்ட்டருக்கு 36 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த வேல்யூவோட இப்போ அதிகமாக டபுள் பண்ணியிருக்கான். அவனுடைய சேல்ஸும் சரி, அவனுடைய ப்ராஃபிட்டும் சரி. ஆனால் இந்த ஃப்ளையர் ரேட்டிங் என்ன ஒரு காரணத்தினாலேயும் 3 வருடத்துக்கு முன்னாடியும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலும் ஒரு வளர்ச்சி என்பது அடைய முடியவில்லை. இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளையர் ரேட்டிங் ஆல்மோஸ்ட் 450 ரூபா தன்னுடைய உச்சமாக இருக்கிறது. 300 ரூபாய் என்பது தற்போதைய விலையாக இருக்கிறது. ஆனால் இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கினுடைய சமீபத்தினுடைய விலை நகர்வு என்பது பார்த்தீங்கன்னா, அவங்க லிஸ்டான சமயத்தை விட 1300க்கும் 2600மாக அவங்க லிஸ்டான விலையிலிருந்து இப்போ டபுள் மடங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதாங்க ஒரு growth ஷேருக்கும் சும்மா லாபத்தை மட்டுமே பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய, பெரிய வளர்ச்சி இல்லாமல் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஷேருக்கு இடையில இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்பது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு growth-ஆக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு எப்போ வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மரியாதை கிடைக்கலாம். அவனை கொண்டே உச்சத்தில் உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம். ஆனால் வெறும் லாபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். போன வருஷம் லாபம் தான், இந்த வருஷம் லாபம் தான். ஆனால் வெறும் லாபம் என்பது வளர்ச்சியை நோக்கி இல்லை. எப்பவும் ஒரே மாதிரி போகுது. இப்போ நம்ம நிறைய கம்பெனிகளில் கூட சில பேர்த்துக்கு இன்க்ரிமெண்ட்டே போட மாட்டாங்க, அவங்க கம்பெனி விட்டு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எப்போவும் செய்யக்கூடிய வேலையிலேயே அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதே ஒரு கம்பெனி திடீர்னு யாராவது ஒருத்தர் மூலியமாக ஒரு 10 கோடி ஆர்டர் பிடிச்சி தர்றாரு, அடுத்த மாதம் 20 கோடி பிடிச்சி தர்றாரு, அடுத்த மாதம் 30 கோடி பிடிச்சி தர்றாரு அப்படின்னா அவர் வேலையை விட்டு போகிறேன்னு பேப்பர் போட்டால் போதும், எல்லாம் வாங்கடா அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது பேசி அவரை கூல் பண்ணுவோம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேலேருந்து கீழே விழுந்த பங்கு ஏதாவது லாபம் செய்யக்கூடிய பங்காக இருந்தால் அது 4-5 வருஷம் கழிச்சு கூட சரி போனால் போகுதுன்னு ஏற்றி விடக்கூடிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் லாபம் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் எப்பவும் ஒரு மவுசு அப்படின்றது மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த இப்கா லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மேலே ஏறல, கீழே இறங்கல, இதுவே ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு தேதியில் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு பங்கினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பதுண்டு. எல்லாம் பணத்தை போட்டு உட்காந்ததோட சரி, ஒன்றும் பெருசாக ரீபேலன்ஸோ அல்லது வேறு எதுவுமே அதில் பண்ணல. என்ட்ரி எக்ஸிட் என்பது எந்த விதமான விஷயம் இல்லாமல் அது பெருசாக சேஞ்சே ஆகலை. டிஐஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நல்ல மாற்றங்கள் ப்ளஸ் சைடு என்பது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு 4 மாதமாக எல்லாமே பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்பொழுது எந்த விதமான பெரிய அளவில் மூவ்மெண்ட்டும் பண்ணாமல் ஒரே இடத்துக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த இப்கா லேப்ஸ் அப்படின்ற பங்கு. இனி இதனுடைய
மூவ்மெண்ட், ப்ரைஸ் மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது. அதாவது நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் இந்த ரிலையன்ஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட்டை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்ததாக எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் அந்த பங்கு வந்து எங்கே இருந்ததுன்னா 52 வீக் லோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 30%க்கு மேலே கிட்டத்தட்ட 2000 ரூபாயிலிருந்து இப்போ 3000. இப்போ இதை பார்த்தோம்னா ரிலையன்ஸ்காரனுக்கு ரொம்பவுமே கடுப்பாக தான் இருக்கும். அவங்களுடைய சேல்ஸ் ப்ரைஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரில, பட் நியூஸ் வந்த இடம் இங்கே, இப்போ அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இடம் என்பது இங்கே. ஆல்மோஸ்ட் 50% என்பது இந்த ஏஷியன் பெயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அது விற்றதும் ஒன்று, அவங்க ஒன்று நஷ்டத்துக்கெல்லாம் விற்கல ரிலையன்ஸ், அது ஒரு நல்ல லாபத்துக்கு தான் விற்றாங்க. ஸோ இப்போ வாங்கினவங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் தான். இது மாதிரி ஏதாவது இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸில் நடக்குமா இல்லையா, அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் குரூப் இதை விற்கிறாங்க, வேற ஒரு பார்ட்டி வாங்குறாங்கன்னா அவங்க வாங்கினதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 6 மாதமோ ஒரு வருஷமோ கழித்து தான் தெரிய வரும். பட் தற்போதைக்கு இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது சமீபத்தினுடைய ப்ரைஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு 93 ரூபாய் அப்படின்றது. இது இந்த பங்கை ஒரு 50% கீழே இறக்கி கீழே 50 அப்படின்ற மாதிரி செய்ய போகிறதா அல்லது மேலே ஏற்ற போகிறதா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் காலங்கள் கடத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். 6 மாதம் ஒரு வருஷம் கழித்து தான் என்ன ஆச்சு, இந்த சேல்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது அந்த கால அளவு கழித்து தான் தெரிய வரும். கோதாவரி வந்துட்டியாமா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை சந்திச்சு அப்படின்ற மாதிரி இந்த கோதாவரி பவர் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் மேல் நோக்கி ஏறிய பங்குகளில் இவனுக்கு ஒரு தனி இடம். ஏன்னா இந்த 2025 140 ரூபாயிலிருந்து 300 ரூபா போனவன் தான் இந்த கோதாவரி. இப்படி இருக்கக்கூடிய கோதாவரி சமீபத்தில் வழக்கம் போல் கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி ஸ்வங்கின்னு கீழே இறங்கி விட்டது. இப்படி இருக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு இந்த பங்குல என்ன ஒரு செய்தி வந்திருக்கு, ஏன்னா செய்திகள் வரும்பொழுது தான் நம்ம இப்படி எடுத்து பார்க்குறோம் அந்த ஷேரினுடைய விலைகள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி எப்போவோ செய்தி வந்தப்போ இந்த கோதாவரி எங்கே இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கோதாவரியில் வந்து என்ன ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா, அவங்களுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன் இஸ் ஸ்டார்டட் இன் அடிஷ்னல் 2 MTPA அயன் ஓர் பெல்லட் பிளான்ட் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்டேட் என்பது சமீபத்தில் இந்த கோதாவரி பவர் அப்படின்றதுலாம் வந்திருக்கு. அதே மாதிரி மேட்ரிமோனி அப்படின்ற பங்குல ஒரு செய்தி வந்திருக்கு. சமீபத்தில் மிகவும் சரிவிஞ்சு கிடந்து ரொம்ப மோசமாக சரிவடைந்த பங்குகளில் இந்த மேட்ரிமோனி அப்படின்றது ஒன்று. ஆல்மோஸ்ட் 900 ரூபாயிலிருந்து 530ன்னு பெரிய அளவில் சரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த பங்குல என்ன ஒரு செய்தி வந்திருக்கு, இப்படி கையெடுத்து கும்பிட்ட மணிக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடியதில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, அவங்க பைபேக் பண்ணுறாங்க, எங்களுடைய பங்குகளை நாங்களே ஒரு குறிப்பிட்ட அளவு திரும்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வரக்கூடிய 15 டிசம்பர் 2025 அவங்களுடைய போர்ட் மீட்டிங் கலந்து அதை பேசுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, மேட்ரிமோனி போன்ற வெப்சைட்டுகளில் பார்த்து ஒரு அலையன்ஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கான். அது நடக்காது மகனே, நீ எந்த ரூபத்தில் போய் எப்படி கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு உண்டான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி கல்யாணத்தை சேர்த்தி விடுறதுக்கெல்லாம் நிறைய வெப்சைட்டுகள் கண்டுபிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே கான்செப்டை மாற்றி யோசி அப்படின்ற மாதிரி சில வெப்சைட்டுகள் வந்து பிரித்து விடுறதுக்கு உண்டான வெப்சைட்டுகள் போட்டு வச்சாங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு நோய் நியூஸ் வரும். என்னடான்னு பார்த்தா நம்மளை கண்டபடி திட்டி ஏதாவது இந்த மாதிரி பிரித்து விடக்கூடிய சம்பவத்துக்கு உண்டான ஏதாவது நோட்டீஸ் இது வந்தாலும் வந்துடும். அப்புறம் யாருன்னு பார்த்தா அந்த வெப்சைட்டுக்காரனாக தான் இருப்பான். அதனால் எப்பாடுபட்டாது அந்த மாதிரி வெப்சைட் வந்துச்சுன்னா நம்ம ஆரம்பிக்கவே விடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்கள் கோஷ்டிக்கு போய் இல்லை விடமாட்டோம். அதே மாதிரி ஜாஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குனுடைய ஏற்றத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க ரொம்ப பெருமையாக இருந்திருப்பாங்க. எப்போன்னா 2020 அவங்களுக்கு பெருமை மட்டுமே கிடைச்சிருக்கு, எந்த ஒரு கட்டத்துலேயும் அவங்களுக்கு கஷ்டமே வரல. இந்த 2025 பிறந்தது வீணாக போயிட்டு இந்த 2025 என் வாழ்க்கையே சரியில்லைன்னு சத்தியமாக எத்தனையோ பேர்த்துக்கு இது நடந்திருக்கும். இனி 2026 அவங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. ஸோ இந்த 2025 வீணாக போனவங்களில் பாவம் இந்த ஜாஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு மனம் வருத்தம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் லாபத்தை மட்டுமே சுவைத்து கொண்டிருந்த இந்த ஜாஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற பங்குதாரர்களுக்கெல்லாம்
கடும் சரிவு 700 ரூபாயிலிருந்து 430 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாஸ் இன்ஜினியரிங்கில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, அவங்களுடைய அனலிஸ்ட் ஆர் இன்வெஸ்டர் மீட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நண்பர்களே, இந்த கேனரா ஃபினான்ஸ் கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படின்றதுல வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான மீட்டிங், அந்த போர்டு கன்சிடரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான மீட்டிங் வந்து வரக்கூடிய 15 டிசம்பர் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி. இந்த டிரான்ஸ்ரைல் லைட்டிங் அப்படின்ற சமீபத்தில் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருந்த பங்கு தான். அதுலேயும் வந்து ஒரு புது ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி டாப் பிராண்டுகள் மட்டும் இல்லை நண்பர்களே, சின்ன கம்பெனிகளே சில நேரங்களில் செய்திகள் என்பது வருது. அதாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற ஒரு செய்தி வந்து இந்த என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்குல வந்திருக்கு. இந்த என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஒரு குவார்ட்டருக்கு போன குவார்ட்டரில் வெறும் 2.5 கோடி லாபம் அப்படின்னு பண்ண பங்கு. இதுக்கு முன்னாடிலாம் 30 கோடி லாபம் பண்ண பங்கு, அப்புறம் 20 கோடி 36 கோடிலாம் நஷ்டம் பண்ணி 50 கோடிலாம் நஷ்டம் பண்ணது. ஏன் இப்படி எக்கு தப்பா ஆடிக்கிட்டு இருக்க? லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிலே தரமட்டத்துக்கு கொண்டு போய் கீழே குறை வச்சுருக்காங்க. நீ என்னடான்னா இப்படி மேலே கீழேயும் லாபமும் நஷ்டம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் என்னப்பா அர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 60 ரூபாயிலிருந்து 300 ரூபா போயிட்டு 300 ரூபாயிலிருந்து 160 ரூபா பக்கத்தில் வந்து கீழே விழுந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல தான் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா, ரைட்ஸ் இஷ்யூ அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட், அந்த எலிஜிபிலிட்டி டேட் என்பது 12 டிசம்பர் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.